நடந்து போயிட்டு 4 நாள் 8 மைல் நடந்து போயிட்டு வர்றோம். அதுக்கு செருப்பு கூட வாங்கி தர மாட்டாங்க. வெறும் காலில் தான் நடந்து போயிட்டு வரணும். அப்படி போய் படிச்சுட்டு வரும்பொழுது திடீர்னு மழை பெஞ்சிட்டா காட்டுக்கு உலர்றதுக்கு போகிறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க பயிரிடுறதுக்கு. உடனே என் பையன் பிடிங்க போட்டு எங்கள் அண்ணன் சொல்ல வாடா ரெட்டக்கலை பிடிக்க ஆள் வேணும் அப்படின்ட்டு போய் ரெட்டக்கலை பிடிப்பேன். திடீர்னு காலைல எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போகும்போது பையன் போட்டு நீ குப்பை அள்ளி போட்டு போமாங்க. போய் சாணியெல்லாம் அள்ளி குப்பையில் கூட போட்டுட்டு கையக்களை கூட டைம் இருக்காது, சாணியோடு ஓடுவோம் பள்ளிக்கூடத்துக்கு. அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு பள்ளி படிப்பை முடித்து அப்போ கூட நான் நல்ல மதிப்பெண்கள் வாங்கி எஸ்எல்சி பாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் கல்லூரியில் சரி பரமகல்யாணி காலேஜுன்ட்டு ஆழ்வாக்குறிச்சிங்கிற ஒரு சின்ன கிராமம், அதாவது சிம்சன் குரூப்பு அவங்க சொந்த ஊரில் அக்கம் பக்கத்தில் உள்ள சின்ன வசதி இல்லாத பிள்ளைங்களாம்